Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம்கான கிளாஸ் நம்பர் 25 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லே 120 days மேக்ஸ் பேட்ச் அப்படிங்கிற சேனலை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் அண்ட் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண டாபிக் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த வகையில் ஏரியா அண்ட் வால்யூம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 7.3ல் இருக்கக்கூடிய ஒரு 5 சம் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் question வந்து பாருங்க. A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of the vessel. ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 cm மற்றும் உயரம் 13 cm எனில் அதன் கொள்ளளவை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர், ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்குது. அந்த ஹாலோ சிலிண்டருக்கு மேலே ஹெமிஸ்பெரிக்கல் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு போல் ஷேப்பில் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தா அப்படி தெரியலைங்கன்னா அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அப்போ தமிழில் வந்து சொல்லணும்னா, ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியதில் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, அரைக்கோளம், உள்ளீடற்ற உருளைக்கு மேலே ஒரு அரைக்கோளத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த ஃபிகர் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த டயக்ராம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஷேப்புக்கான டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும், டயாமீட்டரோட பாதி தான் ரேடியஸ், 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ ரேடியஸ் இங்கே 7 சென்டிமீட்டர், இந்த ஹெமிஸ்பியரோட 7 சென்டிமீட்டரும் அதே தான், சிலிண்டரோட ரேடியஸும் அதே தான். ரெண்டுமே என்ன தான், ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் தான். ஏன்னா ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கா. அப்போ ஒரு இடத்துல வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே அதே தான் வேல்யூ. ஹெமிஸ்பியருக்கும் 7 சென்டிமீட்டர் தான், அதாவது அரைக்கோளத்துக்கும் 7 சென்டிமீட்டர் தான் ஆரம். சிலிண்டர் உருளை இருக்கு இல்லையா, அதுக்குமே என்ன தான் 7 சென்டிமீட்டர் தான் ஆரம். சரி, இதோட மொத்த ஹைட்டு, மொத்த உயரம் என்ன கொடுத்துட்டாங்க, 13 சென்டிமீட்டர். மொத்தமாக இந்த ரெண்டு ஷேப்பும் சேர்த்து 13 சென்டிமீட்டர்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹெமிஸ்பியருக்கு இந்த ரேடியஸ் 7னா அந்த ஹெமிஸ்பியரோட உயரம் ஹைட்டும் என்னவாக தான் இருக்கும், 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்னன்னு தெரியும், ஹைட்டு 7ன்னு தெரியும். அப்போ சிலிண்டர் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 7 மைனஸ் பண்ணால் சிலிண்டர் மட்டும் தெரியுமா. அப்போ 13 - 7 என்ன வந்துடும், 6. அப்போ இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட் வந்து 7, அப்போ சிலிண்டரோட ஹைட்டு 6. அவ்வளோதான். அப்போ இது ரெண்டும் சேர்க்கும் போது தான் மொத்த ஹைட்டு 13. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே சமம் தான், 7, இங்கேயும் 7, ஹைட்டு இங்கே 7, இங்கே 6. நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஓகேங்களா? சரி, ஸோ அந்த கிவன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, இங்கே எழுதியாச்சு. நம்ம கண்டுபிடிச்சது ஹைட் ஆஃப் சிலிண்டர் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 13 7 சப்ராக்ட் பண்ணால் 6. அது எப்படி பண்ணோங்கிறது இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அரைக்கோளம், ஹெமிஸ்பியரோட ஹைட்டு 7. அவங்க கொடுத்துருந்த டயாமீட்டர்லேருந்து தான் நம்ம இத்தனை விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிண்ணத்தின் கன அளவு, கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிலிண்டரோட வால்யூம், அதாவது உருளையின் கன அளவையும் ஹெமிஸ்பியரோட வால்யூம், அரைக்கோளத்தின் கன அளவு, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். சரிங்களா? அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னதுங்க, πr² ப்ளஸ் 2/3 πr³. ஓகேங்களா? சரி, ரெண்டுலேயுமே நமக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள், πr². இங்கேயும் πr² வந்து நமக்கு காமனாக இருக்குது. இங்கே க்யூப்பில் இருக்குது, பட் காமன் வந்து πr². ஓகேங்களா? அப்போ ரெண்டுலேயும் வந்து காமனாக πr² வெளியே எடுத்துட்டா இங்கே மிச்சம் ஹைச் மட்டும் உள்ளே இருக்கும், ப்ளஸ் இந்த 2/3 அப்படியே இருக்கும். இந்த பை வெளியே போயிடுச்சு, r³ r² எடுத்துருக்கோம். அப்போ மிச்சம் ஒரு r வந்து நமக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பைக்கு பதில் என்ன போடலாம், 22/7ங்கிறத நம்ம போடலாம். ஆர் வந்து நம்ம என்னது 7ங்கிறது தெரியும். அப்போ இங்கே r²னா 7 வந்து 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து சிலிண்டரோட ஹைட். ஓகேங்களா? அந்த சிலிண்டர் ஃபார்முலாலேருந்து தானே ஹைட் வந்து உள்ளே இருக்குது. அப்போ அதோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சோம், 13 - 7 6ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா. அப்போ அந்த 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ப்ளஸ் 2/3 போட்டாச்சு. ரேடியஸ் வந்து 7. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் 7 தான், இதுக்கும் 7 தான். ஸோ இங்கே வந்து 7 வந்துடுது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த காமனாக இருக்க கீழே இருக்க 7 இந்த 7 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதுவோம், 22 × 7ங்கிறது வெளியே இருக்குது. ஓகே, இங்கே வந்து 6 இருக்குது, ப்ளஸ் 2 × 7 14/3. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் எடுப்போமா, கீழேயும் 3 மேலேயும் 3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 22 × 7 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்னங்க வரும், 7 2s are 14, மிச்சம் 1, 7 2s are 14, அந்த மிச்சம் 1ஓட சேர்த்து 15. அப்போ 154ன்னு கிடைக்கிது. இன்ட்டு உள்ளுக்குள்ளே அந்த 6 3s are 18, ப்ளஸ் இங்கே யார் இருக்கா 14, டிவிஷனில் என்ன ஆகிருக்கும் 3 ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து 154 × 18 + 10 28, 28 + 4 எவ்வளோ வரும், 32/3ன்னு வருதா. 154 வந்து 3 டேபிளால் கேன்சல் ஆகாது, 32ம் 3 டேபிளால் கேன்சல் ஆகாது.
அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 154ஐயும் 32வையும் முதல் மல்டிபிள் பண்ணுவோம். 154 32 2 4s are 8 2 5s are 10 0 போட்டு மிச்சம் 1 இருக்குது. 2 1 is 2 அந்த ப்ளஸ் 1 சேர்த்து 3. ஓகேவா? அடுத்து வந்து 3 4s are 12 மிச்சம் 1 இருக்குது. 3 5s are 15 அதோட சேர்த்து 16 ஆகுது, மிச்சம் 1 இருக்குது. 3 1 is 3 அங்கே ஒரு 1ஓட சேர்த்து 4. சரிங்க, 8 2 9 4. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது? 4928 கிடைக்குது. டிவிஷனில் 3 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம டிவைட் பண்ணலாமா? சரி, 1 3 is 3, இங்கே 1 3 is 3 மிச்சம் 1, 6 3s are 18. அப்போ 19ல் 18 போச்சுன்னா மிச்சம் 1, அந்த 1 இங்கே போட்டால் 12 ஆகுது. 4 3s are 12. அடுத்து இங்கே 8 இருக்கா? 2 3s are 6, மிச்சம் என்ன வரும்? 2 வரும். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம இங்கே 0 சேர்த்தோன்னா 6 3s are 18, மிச்சம் 2 வரும். மறுபடியும் 6 0 போட்டோன்னா 6 3s are 18. ஸோ மிச்சம் 2 வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேயும் 6 6 6 கோஸ் ஆன் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 1642.6666ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். 1642.67 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ இது என்னதுங்க? சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of the model that Nathan made. அடுத்தபடி தமிழில் பாருங்கள். நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காராம்? அவர் ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறார். ஓகேங்களா? சிலிண்டர் ஷேப்பில் 2 பக்கமே கோன் வந்துடுது. சரிங்களா? ஒரு சிலிண்டர் ஷேப்பு 2 கோன் ஷேப்பு. அப்போ ஒரு சிலிண்டருக்கு இருபுறம் வந்து கோன், கூம்புன்னு சொன்னாங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உருவத்தோட மொத்த நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், உயரம் வந்து என்ன சொன்னாங்க? 12 சென்டிமீட்டர். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 12ங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர்னால் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 1.5 சென்டிமீட்டராக இருக்கும். இல்லைனா 3/2 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரேடியஸ் வந்து என்ன பண்ணலாம்? 3/2ன்னு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 1.5ன்னு எடுக்கலாம். அங்கே வரும்போது இங்கேயும் என்ன தான் வரும்? அதே தான் வரும் இல்லையா? ஸோ ரேடியஸுக்கும் கோனுக்கும் அந்த 3/2 தான். சிலிண்டரோட ரேடியஸும் என்னவாக தான் இருக்கும்? 3/2 தான். அப்படி இல்லாட்டி 1.5 வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? அந்த கோனோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர், கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர், இங்கே 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ சிலிண்டர் மட்டும்தான் என்னன்னு தெரியலை. அப்போ மொத்த ஹைட்டு 12. அந்த 12ல் இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய கோனோட ஹைட்டு 2 அப்போது 2 + 2 4. அப்போ இந்த 12 - 4 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 8. சிலிண்டரோட ஹைட் என்ன கிடச்சிடுது? 8ன்னு நமக்கு கிடச்சிடுது. ஓகேங்களா? சரி, இப்போ கிவன் எல்லாத்தையுமே இங்கே பார்ப்போமா? ஹைட் ஆஃப் கோன் என்ன கொடுத்துருந்தாங்க? 2 சென்டிமீட்டர். அதை கேபிட்டல் லெட்டர் ஹெச்னு வச்சுக்கிறோம். அப்போ சிலிண்டரோட ஹைட்டை ஸ்மால் லெட்டர் ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்த ஹைட்டு 12. அதுலேருந்து 2 சைடோட கோனோட ஹைட்டு 2 + 2 இதை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஹைட் ஆஃப் சிலிண்டர் கிடைக்குமா? அப்போ 12 - 4னா 8. சிலிண்டரோட ஹைட் என்னது? 8. எப்படிங்க 2 + 2னா 2 கோனு. ஒரு கோனோட ஹைட்டு 2னா 2 + 2 4 தானே? சரி, டயாமீட்டர் நமக்கு விட்டம் 3 கொடுத்துருந்தாங்க. அப்போ அதிலேருந்து ரேடியஸ் வேணும்னா இதில் பாதி தான் நமக்கு ரேடியஸ். நீங்கள் 3/2ன்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை 1.5ன்னு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா 3/2ஓட வேல்யூ என்னது? 1.5. சரியா? அப்போ இந்த மாடலோட வால்யூம், கன அளவு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் த மாடல் ஈக்குவல் டு நம்மள்கிட்ட என்ன இருக்குது? வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ், 2 கோன் இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் உருளையின் கன அளவு ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 கோன் 2 கூம்புகளின் கன அளவு. சரியா? அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா, கன அளவு ஃபார்முலா என்னது? πr²h ப்ளஸ் 2 கோனுங்கிறனால 2 வந்து முன்னாடி போட்டுக்கலாம். சரிங்களா? 2 கோன் இன்ட்டு கோனோட ஃபார்முலா என்னது? 1/3 πr²h. நம்ம கிவன் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? ஹைச் வந்து கேபிட்டல் லெட்டர் எடுத்துக்கிட்டோம் கோனை. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் லெட்டர் ஹைச்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, இப்போ இந்த πr² ப்ளஸ் 2 × 1/3 πr². இதுலேருந்து காமன் டேர்ம்ஸ் ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். காமனாக என்ன இருக்குது? இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. r² இருக்குது, இங்கேயும் r² இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. ஹச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னு எடுத்திருக்கோம். அதனால் நம்மளால் அதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ இந்த πr² வெளியே எடுத்துட்டா இங்கே மிச்சம் உள்ள ஹைட்டு ஹச் மட்டும் இருக்கும். அடுத்து ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, /3. ஸோ 2/3ன்னு எழுதியாச்சு. இந்த πr² காமனாக வெளியே எடுத்தது போக மிச்சம் கேபிட்டல் லெட்டர் ஹைட் மட்டும் உள்ளே இருக்குது. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ
பைனா 22/7. ரேடியஸ் வந்து என்ன தெரியும், 3/2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 1.5 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயருங்கிறனால 3/2 2 தடவை எழுதியாச்சு. ஓகேங்களா. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த சிலிண்டரோட ஹைட் என்னது 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 2/3 இருக்குது, 2/3 போட்டாச்சு. கோனோட ஹைட் என்ன சொல்லியிருந்தாங்க, 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த கேபிட்டல் ஹெச்சுக்கு பதிலாக நம்ம 2 அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா 1 2 22. இதுக்கு மேலே வெளியில் இருக்க எதையுமே அடிக்கிற மாதிரி நமக்கு இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்க எதுவுமே நமக்கு கேன்சல் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதலாமா. நியூமரேட்டரில் இங்கே என்ன இருக்குது, 11 இன்ட்டு இந்த 3 × 3 வந்து அப்படியே எழுதுவோம். கீழே என்ன இருக்குது, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 8 ப்ளஸ் இந்த 2 × 2 வந்து 4, கீழே வந்து 3 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா, இதை 3 ஆக்கணும். அப்போ மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுமா, வெளியே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஏதாவது கேன்சல் பண்ணமா வருதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த 8 3 என்ன வரும், 24, உள்ளுக்குள்ளே ப்ளஸ் 4, டிவிஷனில் 3, ஏன்னா எல்சிஎம் எடுத்துட்டோம் இல்லையா. சரி, அடுத்த ஸ்டெப்பு 11 × 3 × 3/7 × 2 இன்ட்டு இந்த 24 + 4ங்கிறது 28 பை என்ன இருக்குது, 3 இருக்குது. சரி, இப்போது இந்த டிவிஷனில் இருக்க 3யும் இந்த 3 என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். சரி, இது 1 2 இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 14 2 28. அடுத்தது 1 7 is 7, 2 7 14 ஆச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குன்னு எழுதுவோமா. 11 இருக்குது, 3 இருக்குது. இங்கே மேலே 11 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. டினாமினேட்டர் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 11 × 3 33, 33 × 2ங்கிறது 66 சென்டிமீட்டர் கியூப். மொத்தமாக வால்யூம் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த மாடல் என்ன கிடச்சிருக்கு, 66 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான். அடுத்தது மூணாவது கொஸ்டின். A solid cylinder whose height is 2.4 cm and the diameter 1.4 cm, a cone of the same height and same diameter is carved out. Find the volume of the remaining solid of the nearest centimeter cube. உயரம் 2.4 cm மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்த அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு? சரி, இப்போ இது என்னென்னா, ஒரு உருளைக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது, அந்த கோன் வந்து இருக்குது, சிலிண்டருக்குள்ளே தான் கோன் இருக்குது. அதை அப்படியே வெட்டி எடுத்துட்டா மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸோட கன அளவு என்னங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த ஹைட்டே நமக்கு என்னது 2.4 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 1.4. ஸோ டயாமீட்டர் 1.4னா அந்த ரேடியஸ் என்னவாக இருக்கும், அதில் பாதி. டயாமீட்டர் 1.4னா ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதி. அப்போ 1.4/2னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.7 கிடைக்குமா. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் 0.7 இங்கேயும் 0.7, அவ்வளோதான். ஸோ ரேடியஸ் வந்து கோனுக்கும் 0.7 தான், சிலிண்டருக்கும் 0.7 தான். அப்போ அதான் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கோன் ஈக்குவல் 0.7. இப்போ இந்த கோனை கட் பண்ணி எடுத்துட்டா சிலிண்டரோட போர்ஷன் மிச்சம் என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ரிமைனிங் சாலிட் வந்து என்னன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ ஹைட் வந்து என்னதுங்க, ஹைட் ஆஃப் கோன் சிலிண்டர் ரெண்டுமே என்ன தான், ஈக்குவல் தான். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கும்போது அப்போ இதோட ஹைட்டும் என்ன தான், ஈக்குவல் தான். ரேடியஸும் ஒரே இது தான், சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரே ரேடியஸ் தான், ஹைட்டும் சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரே ஹைட்டு தான். ஓகேங்களா. அதான் எழுதியிருக்கோம். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் அ கோன். ஸோ கோனை உள்ளேருந்து வெட்டி எடுத்துட்டா மிச்சம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிலிண்டர்லேருந்து கோன் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன, πr² மைனஸ் வால்யூம் ஆஃப் அ கோனோட ஃபார்முலா என்ன, 1/3 × πr². இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, பை இருக்குது, r² இருக்குது, h இருக்குது. அதை அப்படியே நம்ம வெளியெடுத்துலாம். πr²h ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இதுலேருந்து அப்படியே இதை எடுத்துட்டா மிச்சம் உள்ள என்ன இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இந்த πr²h எடுத்துட்டா மிச்சம் 1/3 மட்டும் இருக்கும். சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், × 3 வந்துட்டு 3 - 1/3 வருமா. அதை இங்கே எழுதியாச்சு. பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ் என்னது 0.7. அப்போ 2 தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோமா. ஹைட் வந்து என்னது 2.4, எல்லாமே எழுதியாச்சா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாயிண்டெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு /10 அப்படின்னு வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கனால அந்த டெசிமல் வேல்யூ போக்கணும்னா நான் 10/10ன்னு எடுப்பேன். அப்போ நியூமரேட்டரில் இருந்த 10க்கும் இந்த டெசிமலுக்கும் கேன்சல் ஆகிட்டு 7 வரும். அப்போ டினாமினேட்டரில் ஒரு 10 மட்டும் அப்படியே இருக்குமா. அப்போ 7/10, இங்கே 7/10, இங்கே 24/10ன்னு வரும். ஏன்னா டெசிமல் போயிட்டு மிச்சம் டிவிஷனில் அந்த 10 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ 22/7 × 7/10 × 7/10 × 24/10 × இந்த 2/3 எப்படி வந்துச்சு, அங்கே 3 - 1/2 3 இருந்துச்சு. அப்போ 3 - 1ங்கிறது 2ன்னு மாறிட்டு இங்கே டிவிஷனில் 3 இருக்குது. இப்போ இதை முடிஞ்சளவு ஏதாவது அடிச்சு கொடுத்துருவோமா. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த 7 இந்த 7 அடிச்சிடலாம். இது 1 3 is 3, 8 3 is 24 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ணுறது இப்போதைக்கு வேணாம். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஜீரோஸை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெசிமல் மாற்றுறதுக்கு பதிலாக 3 டிஜிட் தள்ளி
நியூமரேட்டருக்கு புள்ளி வச்சா மட்டும் போதுமானது இல்லையா. ஸோ என்ன இருக்குது நியூமரேட்டரில் 22 இருக்குது, ஒரு 7 இருக்குது, ஒரு 8 இருக்குது, ஒரு 2 இருக்குது. 22 7 8 2. டிவிஷனில் என்ன இருக்குது 3 10. அப்போ என்ன பண்ணலாம் 1000 ஸ்ட்ரைட்டாக நம்ம எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த 22 × 2ங்கிறது என்ன வரும் 44 இன்ட்டு 7 7s are 49. அப்போ 8 7s are 56 ஆச்சா. சரி, டிவைடட் பையில் 1000. இப்போ இந்த 56ஐயும் 44ஐயும் மல்டிபிள் பண்ணுவோமா. 4 6 are 24, மிச்சம் 2 இருக்குது. 4 5s are 20 + 2 22. அப்போ மறுபடியும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் இதே வேல்யூ தானே வரும். அப்போ ஒரு இடம் மட்டும் விட்டுட்டு முன்னாடி 2 2 4ன்னு எழுதிடலாம். 4 6 4 2. சரி, என்ன கிடைக்குது 2464 டிவைடட் பை 1000. இங்கே 1000 தானே. சரி, அப்போ என்ன பண்ணலாம், இதை ரொம்பலாம் ஒர்க் பண்ண வேணாம், 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஏன்னா கீழே 1000 தானே. அப்போ 2.464 cm3. அப்போது அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்க கோணை நீக்கிட்டா மிச்சம் இருக்கக்கூடிய பிளேஸுக்கான வால்யூம் கன அளவு எவ்வளவு 2.464 cm3. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th சம் வந்து பாருங்கள். A solid consisting of a right circular cone of a height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out the cylinder if the radius of the cylinder is 6 cm and height is 18 cm. ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 cm ஆரம் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் 12 cm உயரமும் 6 cm ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க. உருளையின் ஆரம் 6 cm மற்றும் உயரம் 18 cm என கொள்க. ஸோ கிவன் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. தண்ணி வெளியே போகுது இல்லைங்களா, அதோட கன அளவை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கோன், ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். அப்போ அங்கே கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ரைட் சர்க்குலர் கோன் கொடுத்துட்டாங்க, அடுத்து நமக்கு சிலிண்டர் கொடுத்துருந்தாங்க, அடுத்து ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருந்தாங்க. 3 வடிவங்கள் 3 ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்போ அது 3மே வருமாறுனா இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னதுங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறது கோனு, இந்த வெளிப்புறம் நமக்கு தெரியக்கூடியது வந்து சிலிண்டர். இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த கோனுக்கு கீழே இப்படி அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து என்னது ஹெமிஸ்பியர். ஓகேவா. அப்போ இதோட மொத்த ஹைட் வந்து பார்க்கும்போது 18 சென்டிமீட்டராக வரும். பட் நமக்கு வந்து மொத்த ஹைட்டை அவங்க கொடுக்கல. சிலிண்டரோடது 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஹெமிஸ்பியரோடது 6 சென்டிமீட்டர்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஹெமிஸ்பியருக்கு நேரம் இருக்கிறது 6ங்கிறத நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறோம், ஏன்னா பிகாஸ் வந்து உருளையோட ஆரம் ரேடியஸ் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது 6 சென்டிமீட்டர்னா, அப்போ அப்வியஸாக இந்த ஹெமிஸ்பியரோடது என்னவாக தான் இருக்கும் 6ஆக தான் இருக்கும். அப்போது இங்கேருந்து இங்கே வரையும் 12னா அந்த கோனோட அளவும் என்னவாக தான் இருக்கும் 12ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கிவன்லேருந்து கொடுத்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ சிலிண்டரோடது 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்னால் ஹெமிஸ்பியருக்கும் அதுதான் ரேடியஸ், கோனுக்கும் அதுதான் ரேடியஸாக இருக்க முடியும். ஓகேங்களா. அப்போ ரேடியஸ் ஆஃப் கோன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். இது மூணுமே என்னது ஆர் வந்து 6 சென்டிமீட்டர் தான். இப்போ நமக்கு என்ன தேவை, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, அது வெளியேறக்கூடிய கன அளவு நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம், வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருங்கிறத எடுத்தால் நமக்கு போதுமானது. ஓகேங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. கோனோட கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் வந்து என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்தது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா. ஸோ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது 1/3, இங்கே கீழே 3 இருக்குது. ஸோ 1/3 காமனாக எடுத்துடலாம். இங்கே பை காமனாக இருக்குது, இங்கேயும் பை காமனாக இருக்குது. பை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர் கியூப்லேருந்து ஒரு ஆர் ஸ்கொயர் எடுத்துடலாம். சரி, அப்போ மிச்சம் வந்து உள்ளே என்ன இருக்கும், பை எடுத்தாச்சு, ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு, 1/3 எடுத்தாச்சு, இந்த ஹைச் மட்டும் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இங்கே 3 எடுத்தாச்சு, இந்த 2 வந்து உள்ளே இருக்குமா, இந்த பை எடுத்தாச்சு, ஆர் ஸ்கொயர் எடுத்தது போக மிச்சம் ஒரே ஒரு ஆர் மட்டும் உள்ளே இருக்கும். சரிங்களா. அப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/3 பைக்கு பதிலாக 22/7. ஆர் ரேடியஸ் வந்து எல்லாமே என்னது தான் 6 தான். ஸோ ஆர் ஸ்கொயருங்கிறனால 2 6 வந்து எழுதியாச்சு. அடுத்தது உள்ளுக்குள்ளே ஹைட் வந்து என்னதுங்க 12. ஸோ சிலிண்டரோட ஹைட்டு தானே இது. இது வந்து வால்யூம் ஆஃப் கோன். ஸோ சிலிண்டருக்கு 12ங்கிறப்ப அந்த கோனும் அதே ஹைட்டில் தான் இருந்துச்சு. அப்போ கோனுக்கும் என்ன தான் வரும் 12 தான். உள்ளுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. ஸோ 2 இங்கே எழுதியாச்சு. ரேடியஸ் வந்து என்னது 6. ஸோ போட்டாச்சா. ஸோ 1/3 × 22/7 × இந்த 6/6 அப்படியே எழுதியாச்சு. இந்த 12 2 × 6 என்னது, இந்த 2 × 6ங்கிறத 12ங்கிறத ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டோம். ஸோ 12 + 12ங்கிறது 24. ஸோ இதில் எதையுமே அடிச்சு கொடுக்கல, இதை அப்படியே எழுதிட்டு 12 + 12ங்கிறது 24 நீங்கள் மாற்றிருக்கோம். ஸோ இது ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியுமானா 1 3 is 3, 8 3s are 24. இது ஒன்று மட்டும் தான் நம்மளால் அடிச்சு கொடுக்க முடியும். இப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு 7ஆல் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது 22 × 6 × 6 × 8
22 into 6 into 6 into 8 divided by 7. நியூமரேட்டர் ஃபுல்லாக நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா 6336 கிடைக்கும். இதை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது 905.14 அப்படின்னு சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்கும். நமக்கு டெசிமல் பின்னாடி 2 வேல்யூ இருந்தால் போதும். அப்போ சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அடுத்தது 5th question. A capsule is in the shape of a cylinder with 2 hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold? ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 mm மற்றும் விட்டம் 3 mm எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க. ஸோ இந்த கேப்சூல் மாத்திரை வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து உருண்டையாக மருந்து இருக்கும், இல்லை மருந்து வந்து பொடி வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் கேப்சூல் வந்து நமக்கு பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். நடுவில் சிலிண்டர் ஷேப்பு, 2 பக்கம் வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும், அரைக்கோளம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. 2 இந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிலிண்டர் உள்ளுக்குள்ளே மாத்திரை அந்த சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் 3 mm சொல்லிட்டாங்க. அப்போது டயாமீட்டர் 3 mm அதோட ரேடியஸ் நம்ம என்ன பண்ணலாம், 3/2 எடுக்கலாம், இல்லை 1.5 எடுக்கலாம். ஸோ அதே போல் தான் இங்கிட்டும் 3/2 இல்லாட்டி 1.5. ஸோ ஹெமிஸ்பியருக்கு என்ன ரேடியஸோ அதே தான் சிலிண்டருக்கும் இருக்கும். மொத்த உயரம் ஹைட் என்ன சொல்லிட்டாங்க, என்டையர் கேப்சூல் 12 mm சொல்லிட்டாங்க. சரி, இதிலிருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மருந்தோட மெடிசனோட வால்யூம் வந்து ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்ட், அதுக்குள்ளே வந்து எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, டயாமீட்டர் 3னா R வந்து 3/2 இல்லாட்டி 1.5 எடுத்துக்கலாம். இப்போ ரேடியஸ் வந்து என்ன தான், இங்கே ஹெமிஸ்பியருக்கு என்னவோ அதுதான் வால்யூம்க்கும். அப்போ என்ன பண்ணலாம், 3/2 or 1.5 அவ்வளோதான். இப்போது ஹைட் ஆஃப் சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 2 சைடு இருக்கக்கூடிய ரேடியஸையும் கொண்டு வந்து இது கூட சப்ராக்ஷன் பண்ணால் சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ 12 - 1.5 + 1.5. ஸோ இது 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ 12 - 3னா சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் என்ன கிடைக்கிது, சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் 9 mm அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சரி, அப்போது அடுத்தது வால்யூம் வேணும் இல்லைங்களா, அதாவது உள்ளுக்குள்ளே எவ்வளோ மருந்து வந்து வச்சுக்க முடியுங்கிறதுக்கான கன அளவு கேட்டிருந்தாங்க, வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 × வால்யூம் ஆஃப் அ ஹெமிஸ்பியர். ஏன்னா 2 ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா. ஸோ 2 × வால்யூம் ஆஃப் அ ஹெமிஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன, πr² ப்ளஸ் இது 2 மொத்தம் 2 இருக்குங்கிறனால இந்த 2 வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 × πr³. ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து நம்மளால் காமனாக என்ன எடுக்க முடியும், 2லேயுமே பை இருக்குது, பை வெளியே எடுத்தாச்சு. 2 சைடுமே r² கிடைக்குது, அதனால் r² வெளியே எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் இங்கே ஹைச் இருக்கும், ப்ளஸ் இந்த 2 × 2 வந்து 4, டிவிஷனில் இந்த 3 இருக்குது, பை வெளியே எடுத்தாச்சு, r² எடுத்தது போக இன்னும் ஒரே ஒரு r மட்டும் இருக்குது. ஓகேவா. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, உள்ள h ப்ளஸ் 4/3 × r இருக்குது. ஸோ நம்ம காமனாக வெளியே எடுத்ததும் உள்ளுக்குள்ளே மிச்சம் இருக்கிறதும் இருக்குது. ஸோ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ பைக்கு பதிலாக 22/7, ஆர் வந்து என்னதுங்க 3/2. ஸோ r²னால 3/2 × 3/2. நீங்கள் 1.5 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஹைட் வந்து என்னது, அதாவது சிலிண்டரோட ஹைட்டு 9ன்னு கண்டுபிடிச்சிடணும். ப்ளஸ் 4/3 × r வந்து என்னது 3/2. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் அடித்து கொடுக்க முடியும். இது 1 3 is 3, 1 3 is 3, இது 1 2 is 2, இது 2 2s are 4. ஓகே, இங்கே வெளியே இருக்கிறது ஏதாவது அடிக்க முடியுமானா இந்த 2ம் 12ம் நம்மளால் 22வையும் நம்மளால் அடிக்க முடியும். இதுக்கு மேலே எதுவும் இங்கே அடிக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், 11 × 3 × 3 நியூமரேட்டரில் மிச்சம் இருக்கிறது, டினாமினேட்டரில் 7 × 2 14 எழுதிக்குவோம். சரி, உள்ள இப்போ என்ன இருக்குது, 9 இருக்குது ப்ளஸ் 2 இருக்குது, இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது இல்லையா. ஸோ 11 × 3 × 3, சரி 11 × 9 / 14 இன்ட்டு இந்த 9 + 2 என்னதுங்க 11. சரி, இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. 11 × 9ங்கிறது 99, இந்த 99 × 11ங்கிறது என்ன பண்ணலான்னா 1089. மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1089 கிடைக்கும். ஓகேங்களா. அதாவது 11 × 9 99ங்க, இதை 11ஆல் மறுபடியும் மல்டிபிள் பண்ணணுமா. ஸோ 99 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 99, மறுபடியும் இதை மல்டிபிள் பண்ணால் 99 கிடைக்குது. அப்போ 9, இது 18 வரும், இது 10, 1089 வருதா. இதை 14ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஏன்னா டிவிஷனில் 14 தானே இருக்குது. அப்படி டிவைட் பண்ணும்போது 77.78 mm³ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு உள்ள வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, எல்லாமே மில்லிமீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வால்யூம் கியூப் எதில் போடுறோம், mm³ங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான். எக்ஸைஸ் 7.3 அண்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 7.4 எக்ஸசைஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் 120 days மேக்ஸ் பேட்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. மேக்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சம் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்போம். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.